என்று கேட்க, நன்றாகத்தான் இருக்கிறேன், உன் தாயார் மறைந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது என கூற, அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. மருத்துவம் பார்த்தும் பயன் இல்லை என்று வருத்தப்பட்டாள். ஆமாம், நீங்கள் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி விட்டீர்கள் என்று அந்த நர்ஸ் சொன்னார்களே, நீங்கள் ஏன் இன்னும் இங்கு இருக்கிறீர்கள்? உங்கள் மகனுடன் பேசி வர சொன்னேனே, வரவில்லையா என்று கேட்க, உடனே கமலா அம்மாள் கண்ணீர் விடத் தொடங்கி விட்டார். என்னம்மா, என்ன இப்படி அழுகிறீர்கள் என்று பதற, எனக்கும் என் கணவருக்கும் சங்கர் ஒரே மகன். அவன் சிறு குழந்தையாக இருக்கும் போதே என் கணவர் என்னை விட்டு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு சென்று விட்டார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு சங்கரை வளர்த்து ஆளாக்கி சுசிலாவை அவனுக்கு கட்டி வைத்தேன். திருமணம் ஆவதற்கு முன்பு வரை என் மீது உயிராய் இருந்த என் மகன் சுசிலா வந்தவுடன் சிறிதாக மாறத் தொடங்கி விட்டான். ஏற்கனவே தந்தையை நினைத்து தாழ்வு மனப்பான்மையிலிருந்த அவன் பலவீனத்தை சுசிலா பயன்படுத்தி கொண்டு என்னை ஒரு வேலைக்காரி போல் நடத்தத் தொடங்கினாள். அவனும் அதை கண்டும் காணாமல் இருந்து விட்டான். சரியாக சாப்பாடு போட மாட்டாள், சொல்வதை செய்யாவிட்டால் கண்டபடி திட்டுவாள், அடிக்க கூட வருவாள்.